ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்க்குறீங்களா? வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு இங்கே வந்திருக்கோங்க. நீங்கள் வந்திருக்கீங்களா வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு? வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆனால் ஏதாவது தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்குங்க. இந்த வைத்தீஸ்வரர் கோயிலில் எப்படின்னா, நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யணுன்னா இந்த கோயிலில் தான் செய்வாங்கங்க. இந்த கோயில் குளத்துல குளிப்பாங்க, நைட்டு தங்குவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் தான் செய்வாங்க. அதேமாரி வெளியில் உப்பு, அப்புறம் மிளகு, வெல்லம் ஒரு பொட்டலமாக விற்பாங்க. அந்த பொட்டலம் வெறும் 20 ரூபா தாங்க. அதை நம்ம வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஆளுங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம சுற்றி போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லது. அவங்களே நம்மளுடைய உறவு முறையை கேட்பாங்க. அம்மா, பிள்ளை, அப்பா, வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம அந்த அம்மன் முன்னால் நிற்க வச்சு அந்த பாத்திரத்தெல்லாம் நிற்க வச்சு நமக்கு சுற்றி போடுவாங்க. அப்புறம் நம்ம பிரித்து அதை தனித்தனியாக கொட்டிட்டு உப்பும் மிளகும் நம்ம வாயில் போட்டுக்கிட்டு அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வைத்தீஸ்வரர் தரிசனம் பண்ணோம். நாங்கள் கோயிலுக்கு போகிற நேரம் கோயில் மூடி இருந்துச்சு, அதனால் எங்களால் சாமியை பார்க்க முடியல. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் திறந்து வச்சுருந்தாங்க. அந்த ஜன்னல் வழியாக தான் நாங்கள் சாமியை பார்த்தோம். நீங்கள் போனீங்கன்னா வைத்தீஸ்வரரை கண்டிப்பாக பார்த்து அவருடைய அருளை பெறுங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். இப்போ நான் எதுவும் பேச முடியாது, வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். இங்கே நிறைய குரங்குலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய குரங்குலாம் பார்த்தேன். இதோ பாருங்கள், இவங்க தான் தையல் நாயகி. இந்த அம்மாவுக்கிட்ட நம்ம நின்று தான் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு தான் அப்புறமா நம்ம ஈசனை பார்க்க போனோம். அதுக்கு பக்கத்துலேயே இதோ பாருங்கள், இங்கே தான் நம்மளுடைய ஈசன் இருந்தார். ஆனால் அங்கே நாங்கள் சுத்தமாக வீடியோ எடுக்கலை. எதனாலன்னா நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.